நரியும் காகமும். அன்பான குழந்தைகளே, வாருங்கள். காலங்கள் பல கடந்து விட்டாலும் இன்றும் உலகிற்கு புத்தி புகட்டும் ஒரு செம்மை கதையை இப்போது நாம் காணப்போகிறோம். இது வெறும் ஒரு வடையை பற்றிய கதை அல்ல. இது பெருமை, தந்திரம் மற்றும் அதன் விளைவுகளை பற்றிய கதை. பூமி பச்சை போர்வையால் மூடப்பட்டிருந்த ஒரு காலத்தின் கதை இது. அங்கே தண்டகாரண்யம் என்று பெயர் பெற்ற ஒரு பிரம்மாண்டமான காடு இருந்தது. அந்த காட்டில் பல நூற்றாண்டுகளாக நிலைத்து நின்ற விழுதுகள் பரப்பிய ஒரு ஆலமரம் இருந்தது. அந்த ஆலமரத்தின் உச்சிக்கிளையில் காகபுஷன் என்று அழைக்கப்பட்ட ஒரு காக்கை வசித்து வந்தது. காகபுஷன் பார்ப்பதற்கு திடகாத்திரம் கொண்டிருந்தாலும் மனதில் சற்றே பெருமை கொண்டவன். அதிலும் குறிப்பாக தன் நிறத்தை பற்றியும் தான் சுறுசுறுப்பாக இயங்குவதைப் பற்றியும் அதற்கு ஒரு கர்வமான எண்ணம் உண்டு. அன்று ஒரு காலை நேரம் சூரியன் தன் செங்கதிர்களை பூமியில் பரப்பிக் கொண்டிருந்தான். காகபுஷண்டன் தன் அன்றாட உணவு தேடலை தொடங்கியது. அலைந்து திரிந்த பின் காட்டுக்கு அருகில் உள்ள ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு மரத்தின் அடியில் ஒரு வயதான பாட்டி வடை சுட்டு விற்று வருவதை அந்த காகபூஷன் என்ற காகம் பார்த்துவிட்டது. அந்த காகபூஷன் என்ற காகம் பாட்டி சற்று கண் அயர்ந்த நேரத்தில் ஒரு வடையை திருடிக்கொண்டு யாரும் பார்க்காத வண்ணம் தன் இருப்பிடமான ஆலமரத்தின் உச்சிக்கிளையை அடைந்து வடையை பாதுகாப்பாக கவ்விக்கொண்டு இன்று முழுவதும் இந்த கிளையில் அமர்ந்து நிதானமாக இந்த சுவையான உணவை அனுபவிக்கலாம் என்று அந்த காகம் மகிழ்ச்சியுடன் நினைத்தது. அதே வேளையில் அதே காட்டின் ஓரத்தில் புத்திசாலித்தனத்திற்கும் வஞ்சகத்திற்கும் பெயர் போன ஒரு நரி அலைந்து கொண்டிருந்தது. நரிக்கு அன்றைய காலை வேட்டை இன்னும் திருப்திகரமாக அமையவில்லை. அது ஏக்கத்துடன் அந்த ஆலமரத்தின் கீழ் வந்து மரத்தின் நிழலில் சற்றே ஓய்வெடுக்க தீர்மானித்தது. தற்செயலாக நரி தலையை உயர்த்தி பார்த்தபோது மரத்தின் உச்சிக்கிளையில் ஒரு கருப்பு புள்ளியாய் அமர்ந்திருந்த காக்கையின் அலகில் இருந்த அந்த பொன்னீர வடையை கண்டது. பசியால் வாடிய நரிக்கு அது ஒரு தெய்வ பரிசு போல தோன்றியது. அதன் கண்கள் பிரகாசித்தன. இவ்வளவு எளிதில் ஒரு உணவா? ஆனால் அது அவ்வளவு உயரத்தில் இருக்கிறதே. அதை அடைய சாதாரண வழி உதவாது. இன்று என் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று தனக்குள் சூளுரைத்துக் கொண்டது நரி. நரி மெதுவாக, மிகவும் அமைதியாகவும் மரியாதையாகவும் காக்கையை நோக்கி குரல் கொடுக்க ஆரம்பித்தது. காக்கை அரசே, வணக்கம். இந்த உலகின் அற்புதங்களில் ஒன்று உங்கள் கம்பீரமான தோற்றம்தான். மரத்தின் உச்சியில் அந்த வானத்தின் பின்னணியில் நீங்கள் அமர்ந்திருக்கும் காட்சி இருக்கிறதே, அது ஒரு அரசர் தன் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பது போல் உள்ளது என்று நரி கூறியது. காகம் தன் வடையை இறுகப் பிடித்தபடி சற்று குழப்பத்துடன் நரியை பார்த்தது. என்று அது சந்தேகப்பட்டது. நரி காக்கையின் சந்தேகத்தை கூர்மையாக உணர்ந்தது. அதனால் வடையை பற்றி அது ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அரசே, நீங்கள் உங்கள் அழகை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அது இயற்கையாகவே அமைந்தது. ஆனால் இந்த காட்டில் ஒரு செய்தி பரவியிருக்கிறதே, அதை நான் உறுதிப்படுத்திக் கொள்ளலாமா என்று நரி மிகவும் ஆர்வத்துடன் கேட்டது. காக்கைக்கு ஆர்வம் மேலிட அது தன் கழுத்தை மட்டும் அசைத்து என்ன செய்தி என்று கேட்காமல் பதிலளிக்கும் விதமாக காத்திருந்தது. நரி தன் குரலை இன்னும் மென்மையாக்கி ஆழமான மரியாதையுடன் பேசியது. அரசே, இந்த பூமி முழுவதிலும் உள்ள பறவைகளிலேயே மிகவும் இனிமையான செவிக்கு தேனான குரல் உங்களுடையதுதான் என்று இங்குள்ள கலைஞர்களும் கவிஞர்களும் பேசிக்கொள்கிறார்கள். ஆமாம், உங்கள் குரலை கேட்டுவிட்டால் குயிலின் கூவலும் கூட சலித்து விடுமாம். ஆனால் என் துரதிர்ஷ்டம், இதுவரை நான் அந்த குரலை கேட்கும் வாய்ப்பை பெறவில்லை. இன்று உங்கள் தரிசனத்துடன் உங்கள் குரல் இசையையும் நான் கேட்டு பாக்கியம் அடையலாமா? ஒரே ஒரு ராகம், ஒரே ஒரு பாட்டு பாடுங்கள். இந்த அளவு நேரடியாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் தன்னை புகழ்ந்ததை காகம் தன் வாழ்நாளில் கேட்டதே இல்லை. குயிலை விட என் குரல் இனிமையா? நானா? நான் ஒரு பாடகனா? என்ற ஒரு பிரமிப்பான எண்ணம் அதன் மனதில் ஆழமாக பதிந்தது. அந்த காக்கை தன் இயல்பான அறிவை மறந்து போனது. வடையை பத்திரமாக வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் ஒரு மாபெரும் கலைஞன் என்ற பெருமைக்கு முன் அடிபணிந்தது. நரி தனது புகழ்ச்சி வலைக்குள் தன்னை கெட்டியாக பிடித்துவிட்டதை அது உணரவே இல்லை. தான் ஒரு பாடகன் என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாய உணர்ச்சி காக்கை மனதில் எழுந்தது. இனிமேல் தான் மௌனமாக இருந்தால் நரி இவ்வளவு நேரம் பேசிய புகழ்ச்சிகள் பொய்யாகிவிடும் என்று அது பயந்தது. தான் ஒரு மேன்மையானவன் என்பதை நரிக்கு காட்டியே ஆக வேண்டும் என்று முடிவு செய்தது. பெருமை கண்ணை மறைக்க காகம்
தான் அலகில் வைத்திருந்த வடையை பற்றிய சிந்தனையை முற்றிலும் இழந்தது. அதன் வாயை திறந்து தன் இனிமையான பாடலை பாடுவதற்கு தயாரானது. உடனடியாக வாயை திறந்து கா என்று முதல் ஒலியை எழுப்பிய அடுத்த வினாடியே வடை கீழே விழுந்து சுழன்று நரியின் காலடியில் வந்து கிடந்தது. நரிக்கு உண்டான மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அது சற்றும் தாமதிக்கவில்லை. வேகமாக கீழே குனிந்து அந்த வடையை தன் வாயில் கவ்வியது. வடையை எடுத்த பின் நரி மேலே பார்த்து காக்கையிடம் சொன்னது, காக்கை அரசே, உங்கள் குரலை பற்றி உலகம் என்ன சொன்னாலும் சரி, நான் இன்று உறுதியாக ஒன்றை கண்டுகொண்டேன். வெற்று புகழ்ச்சிக்கு விலை உண்டு என்பதே அது. நீங்கள் உங்களை புகழ்ந்த என் வார்த்தைகளில் மயங்கியதால் உங்களது மிக மதிப்பு வாய்ந்த ஒரு பொருளை இழந்துவிட்டீர்கள். இன்று உங்கள் வடை எனக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்தது. நன்றி. இப்படி சொல்லிவிட்டு நரி அந்த காட்டிற்குள் வடையை சுவைத்தபடி வெற்றி களிப்புடன் ஓடி மறைந்தது. வடையை இழந்த ஏமாற்றத்தால் துவண்ட காகம் தனது அறியாமையையும் வெறும் புகழ்ச்சிக்கு மயங்கிய தன் பலவீனத்தையும் நினைத்து வெட்கி தலைகுனிந்தது. எனவே குழந்தைகளே, அளவுக்கு அதிகமான அல்லது பொய்யான புகழ்ச்சிக்கு ஒருபோதும் மயங்காதீர்கள். ஏனெனில் உங்களை மெச்சுபவர்கள் பெரும்பாலும் உங்கள் பலவீனத்தை பயன்படுத்தி உங்களிடமிருந்து ஒன்றை பறிக்கவே முயல்வார்கள். மேலும் நீ ஒருவரை ஏமாற்றினால் உன்னை ஏமாற்ற ஒருவன் நிச்சயம் வருவான். இன்னும் புதிய வீடியோக்களை காண கிட்ஸ் சமர் சேனலை